வணக்க மக்களை, சட்டமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. ஜனவரி 23 ஒரு மாஸ்டர் ட்விஸ்டா என்டிஏ கூட்டணியில் விஜய் செங்கோட்டையன் சொன்ன ரகசியம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை ஒற்றிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கீடு என அரசியலிலே மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில் தான் ஆளும் கட்சி கூட ஆண்ட கட்சியும் கூட மீண்டும் ஆட்சி அரையணையில் அமர வேண்டும் என்பதற்காகவே அதற்கான வேலைகளை எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் போட்டி என்னவென்றால், தமிழகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிற 2 திராவிட கட்சிகளுக்கிடையான போட்டி என்பது மிக வலுவான நிலையில் பார்க்கப்படுகிறதா. அந்த நிலையில் தான் தமிழகத்திலே ஒரு 4 முனை போட்டி கண்டிப்பாக நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி அதாவது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழக அரசியலிலே கண்டிப்பாக 2026 ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் அதற்கான வேலைகளை செங்கோட்டையன் செய்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் எந்தெந்த கட்சியெல்லாம் கைகோர்க்கப் போகிறது என்பது வரும் ஜனவரி 23 கண்டிப்பாக தேதியில் தெரிந்துவிடும் எனவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு புதிய தகவலை கொடுத்திருக்கிறார். இந்த தகவலானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது ஆட்சியில் பங்கு என அறிவித்த கூட்டணிக்கு தயார் என விஜய் அவர்கள் கதவை திறந்து வைத்திருந்தாலும் இதுவரை எந்த ஒரு பெரிய கட்சியுமே ஒரு அதிகாரப்பூர்வமாக தாவைக்காவுடன் கூட்டணியை வைக்க முன்வரவில்லை என்றே கூறப்படுகிறதாம். இந்த சூழல்தான் செங்கோட்டையன் இந்த பேச்சு என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பிழைப்பிருக்கிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் வரும் 23ஆம் தேதியே பிரதமர் மோடி முன்னிலையில் என்டிஏ கூட்டணி ஒரு முழுமையான வடிவத்தை பெறவுள்ள நிலையில்தான் இதனை மனதில் வைத்தேதான் செங்கோட்டையன் அவர்கள் கூட இந்த கருத்தை தெரிவித்துள்ளதாகவும் அரசியல் நோக்கர்களாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்பது பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணையப் போகிறதா அல்லது வேறு ஏதேனும் ஒரு அதிரடி மாற்றங்கள் நிகழுமா என்பதுதான் வரும் 23ஆம் தேதி கண்டிப்பாக தமிழகத்தில் அம்பலமாகிவிடும். தமிழக அரசியலில் இது ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது வரும் 23ஆம் தேதி கண்டிப்பாக தாவைக்க எண்ணக்கூடிய புதிய கட்சிகள் எல்லாம் யார் யார், கட்சியின் தலைவர்கள் எல்லாம் யார் யார் என்று கண்டிப்பாக தமிழகத்தில் அறிவிக்கப்படும் என தாவைக்காவின் அதாவது தேர்தல் பரப்புரை கொள்கை செயலாளரான செங்கோட்டையன் தெரிவிப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இந்நிலையில் தான் செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால், கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து உள்ள மூத்த நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அவர் கண்டிப்பாக தாவைக்காவில் இணைப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம். அதனைத் தொடர்ந்துதான் அவர் இன்று கூட அதாவது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் கூட தனது கூட்டணி பேச்சுவார்த்தையை மறைமுகமாக செயல்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம். இதனை மனைந்து வைத்துக் கொண்டுதான் கண்டிப்பாக அவர் கூறப்படும் செய்தி என்னவென்றால், அதாவது தமிழகத்தில் 23ஆம் தேதி ஜனவரி 23 தமிழகம் வரையுள்ள பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் யார் யார் எந்தெந்த கட்சி கூட்டணி என்பதை அறிவிக்கப்படும் நிலையில்தான் செங்கோட்டையன் கூட தாவைக்க உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் யார் யார், கூட்டணி கட்சிகள் யார் யார் என்று கண்டிப்பாக அவர் அறிவிக்கப்படும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.